ஜனநாயகன் படத்தோட கதைலாம் இப்ப வந்தது. இதுக்கு முன்னாடி விஜயோட எந்தெந்த படங்கள் சிக்கல்ல சிக்கியிருக்குன்னு தெரியுமா? நடிகர் விஜய் இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரமாவே இருந்தாலோ, ஏன் ஒரு அரசியல் கட்சியோட தலைவராவே இருந்தாலோ, அவரோட நிறைய பிளாக் பஸ்டர் படங்கள் தியேட்டருக்கு வரதுக்கு முன்னாடி மிகப்பெரிய போராட்டங்களையே சந்திச்சிருக்கு. ஆரம்ப காலத்துல வணிக ரீதியான சவால்களை எதிர்கொண்ட விஜய் கடந்த 10 வருஷத்துல அரசியல் மற்றும் சமூக ரீதியான பல தடைகளை தாண்டி தான் தன்னோட படத்தையே ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதுவும் சில படங்களுக்கு கெஞ்சி கூத்தாடி இருக்காரு. லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது காவலன். விஜயோட கெரியர்லயே ஒரு முக்கியமான திருப்பத்தை ஏற்படுத்தின படம் காவலன் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் ஒரு ரீமேக் அப்படின்றதுனாலயே நிறைய பேருக்கு எதிர்பார்ப்பு அப்படின்றது ரொம்ப கம்மியாயிடுச்சு. சில தோல்வி படங்களுக்கு அப்புறமா இந்த படம் வந்ததுனாலயே தியேட்டர் கிடைக்கிறதுல விஜய் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை சந்திச்சாரு. படத்தோட ரிலீஸ் டேட் நெருங்க நெருங்க மொத்த படக்குழுவும் ரொம்பவே பதட்டமா இருந்தாங்க. அப்ப இருந்த அரசியல் சூழல் காரணமா இந்த படம் வெளியாக கூடாது அப்படின்னு நிறைய பேர் தீவிரமா இருந்தாங்க. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா நினைச்ச தியேட்டரோட கவுண்ட் ஒண்ணு, ஆனா கிடைச்சது வேற ஒண்ணு. பல தடைகளை தாண்டி காவலன் படத்தை ஒரு வழியா ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா படம் அட்ரு ஃபிளாப் ஆயிடுச்சு. ஏற்கனவே தியேட்டர் வேற கம்மியா கிடைச்சிருந்துச்சு. அதனால கலெக்ஷனே இல்லாம காணாம போச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தலைவா. விஜயோட கெரியர்லயே மிகப்பெரிய இடியா இருந்தது இந்த படம் தான். படத்துக்கு தலைவா அப்படின்ற பெயர் வச்சது கூட பரவாயில்ல, கீழே டைம் டு லீட் அப்படின்னு போட்டிருந்தாங்கல்ல, மொத்த பேரும் சேர்ந்து விஜய பொழந்து தள்ளிட்டாங்க. அந்த டைம்ல விஜய் ரசிகர்களாலேயே ஒன்னும் பண்ண முடியல. வெடிகுண்டு மிரட்டல் மாதிரியான காரணங்கள்னால தமிழகத்துல மட்டும் இந்த படம் தள்ளி போச்சு. விஜயோட படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எப்பவும் இருக்கும். மத்த இடங்கள் எல்லாத்துலயும் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனா தமிழ்நாட்டுல ரிலீஸ் பண்ண முடியல. விஜய் நேரடியா முதலமைச்சரை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணாரு. ஆனா விஜயால சிஎம் நெருங்கவே முடியல. நெருங்க முடியலையா இல்ல நெருங்க விடலையா அப்படின்னு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறமா விஜய் ஒரு வீடியோ வெளியிட்டாரு. அதுலயும் அவர் கை கட்டி பேசினதெல்லாம் இப்ப வரைக்கும் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த படத்துக்கு சிக்கல் ஏற்படுத்தாம ரிலீஸ் பண்ணிருந்தாங்க அப்படின்னா மொத்த ரெக்கார்டையும் தூக்கி சாப்பிட்டிருக்கும் இந்த படம் அப்படின்னு விஜய் ரசிகர்கள் இப்ப வரைக்கும் சொல்லிட்டு வராங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மெர்சல். விஜயோட படங்கள் வெறும் பொழுதுபோக்கு படங்கள் அப்படின்றதையும் தாண்டி சமூக கருத்துக்களை பேச தொடங்கின படம் அப்படின்னு இதை சொல்லலாம். அதனாலேயே அந்த படங்களுக்கு எக்கச்சக்க பிரச்சனைகளும் வந்துச்சு. அட்லி இயக்கத்துல வெளியான மெர்சல் படத்துல ஜிஎஸ்டி மற்றும் டிஜிட்டல் இந்தியா குறித்த வசனங்கள் இருந்ததுனால மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பிச்சு. பாஜக தலைவர்கள் தொடங்கி எக்கச்சக்க கட்சி தலைவர்கள் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு மிகப்பெரிய கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க. அதுவும் முக்கியமா டைலாக நீக்கல அப்படின்னா படத்தை இறக்கவே விட மாட்டோம் அப்படின்னு மிரட்டெல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இங்க ட்விஸ்ட் என்ன அப்படின்னா படத்துக்கு வந்த எதிர்ப்பு எல்லாமே மிகப்பெரிய விளம்பரமா மாறி மெர்சல் படம் வேர்ல்டு லெவல்ல மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சர்க்கார். விஜய் இனிமே என்டர்டைன்மெண்ட் பண்ண போறதே கிடையாது, முழுக்க முழுக்க அரசியல் தான் பண்ண போறாரு அப்படின்னு நிரூபிச்ச படம் தான் சர்க்கார். இந்த படத்துல இலவச திட்டங்களை விமர்சிச்சது, அதுக்கப்புறமா அமைச்சர்கள் மற்றும் தொண்டர்கள்னு நிறைய பேர் சர்க்கார் படத்தோட பேனர்களை கிழிச்சு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டாங்க. ஒரு படத்துக்கு தமிழ்நாட்டுல இவ்வளவு பெரிய எதிர்ப்பு கிளம்பினது இதுதான் முதல் முறை. இது வரைக்கும் எத்தனையோ சண்டைகளை பார்த்திருப்பீங்க. ஆனா இதுல படத்தோட போஸ்டரை கிழிச்சு, விஜயோட போஸ்டரை கிழிச்சு, படத்துல இருந்த சில காட்சிகளை நீக்க சொல்லி மிகப்பெரிய பிரச்சனையே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு வழியா மிகப்பெரிய கஷ்டத்துல தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. உங்க எல்லாருக்குமே லியோ படம் நல்லாவே ஞாபகம் இருக்கும். ஜனநாயகன் படத்தை விட மிகப்பெரிய எதிர்பார்ப்பு லியோ படத்துக்கு இருந்துச்சு. இந்த படத்துக்கு அதிகாலை காட்சிகள், அதாவது ஏர்லி மார்னிங் ஷோவை மொத்தமா தமிழ்நாட்டுல கட் பண்ணிட்டாங்க. அதனால நிறைய பேர் கேரளாக்கு போய் ஏர்லி மார்னிங் ஷோ பார்த்துட்டு வந்தாங்க. தமிழ்நாட்டுல விஜயோட மதிப்பை குறைக்கணும் அப்படின்றதுக்காகவும் வசூல் அதிகமா போக விடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் இதை குறிப்பிட்டு பண்ணிட்டாங்க அப்படின்னு விஜய் ரசிகர்கள் இப்ப வரைக்கும் சொல்லிட்டு வராங்க. அதே மாதிரி தான் வெங்கட் பிரபு இயக்கத்துல வெளியான கோட் படத்துக்கும் அதிகாலை ஷோ தமிழ்நாடு முழுக்க கட் பண்ணாங்க. இப்படி தாங்க விஜயோட ஒவ்வொரு படமும் வெளியாகும் போது ஏதாவது ஒரு சிக்கல் கண்டிப்பா வந்துடும். விஜய் தன்னோட 30 வருஷ கெரியரை மொத்தமா முடிச்சுக்கிட்டு அரசியல்ல குதிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது தன்னோட கடைசி படமான ஜனநாயகனுக்கும் வச்சாங்க ஆப்பு. ஜனநாயகன் படத்தோட கேஸ் ஒவ்வொரு நாளும் போயிட்டு இருக்கே தவிர தீர்ப்பு வந்த பாடு இல்ல. இப்ப ரிலீஸ் ஆயிரும் அப்ப ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு விஜய் ரசிகர்களும் நொந்து போயிட்டாங்க. விஜயோட படங்களுக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனை வரதுக்கு காரணம் அவர்தானா இல்ல மத்த விஷயங்களா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.